மத்திய பொது பட்ஜெட் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. மத்திய பொது பட்ஜெட் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அண்மை செய்தி. மத்திய பொது பட்ஜெட் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது பற்றிய விவரங்கள். மத்திய பட்ஜெட் இன்று பிற்பகல் 11 மணி அளவில் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. அதற்காக சிகப்பு நிற வெல்வெட் பெட்டியில் உள்ள பட்ஜெட் உரையுடன் தற்பொழுது நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு முன்பாக நிதித்துறை அதிகாரிகளோடு சேர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அந்த மரபுப்படி, அதாவது பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு முன்பாக குடியரசுத் தலைவரை சென்று சந்திப்பார்கள். அது மட்டுமல்லாமல் பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு அமைச்சரவை குழு ஒப்புதல் வழங்கும். அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. சரியாக 11 மணி அளவில் பட்ஜெட் உரையை நிதியமைச்சர் வாசிக்க தொடங்குவார். ஒவ்வொரு துறை வாரியாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதிகள் தொடர்பான விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும். ஏற்கனவே கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி மக்களவை தேர்தலுக்கு முன்பாக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது முழுமையான பட்ஜெட்டை, இந்த நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்ய இருக்கின்றார். மக்களவை தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக பாஜக அரசு அமைந்திருக்கின்றது. 7வது முறையாக தொடர்ச்சியாக பட்ஜெட்டை தாக்கல் செய்து இந்திய அளவில் தொடர்ந்து 7 முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் என்கின்ற பெருமையையும் பெறக்கூடிய வகையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்கின்றார். வழக்கம் போன்று ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் தாக்கலின் பொழுது பல்வேறு துறைகள் சார்ந்த எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அதிகப்படியாக சம்பளம் பெறக்கூடிய, மாத ஊதியத்தில் பணி செய்யக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினர், மாத சம்பளம் பெறக்கூடியவர்களுக்கான அந்த வருமான வரி விதிப்பில் ஏதேனும் தளர்வுகள் வழங்கப்படுமா என்பதற்கான எதிர்பார்ப்பு தான் பெரிய அளவில் இருக்கும். இந்த முறை நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருந்த அந்த பொருளாதார அறிக்கையின் மூலமாக பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். கடந்த 10 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சி விகிதங்கள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருந்தன. குறு சிறு நடுத்தர தொழில்கள் துறை என்று சொல்லப்படக்கூடிய MSME துறை கிட்டத்தட்ட 35 விழுக்காடு அளவிற்கு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பங்களிப்பை ஆற்றுகின்றது. அது மட்டுமல்லாமல் வேளாண் துறை வளர்ச்சியும் 4% கூடுதலாக ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சி பெற்று வருகின்றது. அதற்கு ஏற்ப இந்த முறையும் பட்ஜெட்டில் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வருமான வரி விலக்கை பொறுத்தவரை அதிலும் சில தளர்வுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சரியாக ஒரு 11 மணி அளவில் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ள நிதியமைச்சர் அதற்கு முன்பாக அந்த மரபுப்படி குடியரசுத் தலைவரை சந்திப்பது, அமைச்சரவை ஒப்புதல் வாங்குவது உள்ளிட்ட பணிகளுக்காக மரபுப்படி அந்த சிவப்பு நிற வெல்வெட் உரையுடன் கூடிய பெட்டியினுள் பட்ஜெட்டை வைத்து எடுத்து செல்லுகின்றார். இந்த முறையும் தொடர்ந்து 3 முறை ஏற்கனவே காகிதமில்லா பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று இந்த முறையும் காகிதமில்லா முறையில், டிஜிட்டல் முறையில் தான் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். என்றாலும் இந்தியா சுதந்திரம் அடைந்தது முதல் மரபுப்படி பின்பற்றப்படக்கூடிய அந்த வெல்வெட் உடையுடன் கூடிய அந்த பெட்டியில் தற்பொழுது பட்ஜெட் உரை நகலை எடுத்துக்கொண்டு அந்த ஒப்புதல் பெறுவதற்கான பணிகளிலே நிதியமைச்சர் ஈடுபட்டிருக்கின்றார். 11 மணிக்கு பட்ஜெட் வாசிக்க தொடங்குவார்.